Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாய் நாம் பார்க்க போகிற பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 219வது பாடல். ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ பரனே, ஏவை பறித்த கனியாலே விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பழியானீரோ பரனே என்கிற பாடலை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அந்த கார்டு என்ன கார்டு அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல. இது எஃப் மேஜர் ரூட் கார்டு இல்லையா? எஃப் மேஜருடைய ரூட் கார்டு. இந்த ரூட் கார்டில் எல்லா ரூட் கார்டு பொதுவான ஒரு ஃபார்முலா தான். இந்த சென்டர் நோட்டு மட்டும் என்ன பண்ணோம், ஃப்ளாட் பண்ணோம். ரெண்டு சவுண்டுக்கு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. இது மேஜர், எஃப் மேஜர். இந்த சென்டர் நோட் மட்டும் ஏலேருந்து ஏ ஃப்ளாட், இது எஃப் மைனர். இந்த சி எடுத்து நான் என்ன பண்றேன்னா இங்க வாசிக்கிறேன். எல்லாம் ஒரே கார்டு தான், எஃப் மைனர் தான், சரிங்களா? இந்த ஸ்கேலில் தான் அந்த பாட்டு இருக்குது. ஒருவேளை சில பேர் ஜி மைனரில் வாசிக்கலாம், இ மைனர் வாசிக்கலாம். ஒருத்தர் ஒரு கார்டில் வாசிப்பாங்க, அங்கே சர்ச்சில் பாடுறதை பொறுத்து. நான் உங்களுக்கு எஃப் மேஜர் நான் எதில் வாசிப்பேனோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் மற்ற மைனரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாசிக்கலாமா? அந்த பாட்டை பாடினே வாசிக்கலாம். ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ. ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ பரனே, ஏவை பறித்த கனியால் விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பலியானீரோ பரனே, ஏவை கனியால் விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பலியானீரோ. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கன்னிகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிகள்லாம் நம்ம திரும்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த முதல்ல ஆதம் புரிந்த பாவத்தால் பாடக்கூடாது, தொடர்ச்சியாக பாடினே போயிடணும். இந்த காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தவர் என்னுடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பிரின்சிபாலாக இருந்த மறைந்த இசை மேதை என்று சொல்லுவேன். நிச்சயமாக என்னுடைய பிரின்சிபால் எஸ்சி நத்தானியல் அவங்க சொல்லி கொடுத்தது தான் இந்த காரியங்கள் எல்லாம். கன்னிகள்னு சொன்னால் நம்ம அந்த முதல்ல திரும்ப பாடக்கூடாது, ஆதம் புரிந்த பாடக்கூடாது. இன்னொரு பாடல் நம்ம சொல்லும்போது சர்வலோகாதீபா நமஸ்காரம் தெரியலைங்களா? அந்த பாட்டு கூட அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் பாடணும். அப்படியே கடைசி வரையும் பாடி முடிச்சுட்டு தான் திரும்ப நம்ம முதல்ல பாடணும், முதல் அடியை பாடணும். அது வரையும் நம்ம தொடர்ச்சியாக பாடணும், நிற்காம. திரும்ப அந்த பாட்டை நான் பாடுறேன். ஏன்னா எனக்கு அதை பார்க்குறதுக்கும் இதை வாசிக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால இங்கே அதை பார்க்கும்போது, புக்கை பார்க்கும்போது நான் இங்கே மிஸ் பண்ணிடுறேன். நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ. ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ பரனே, ஏவை பறித்த கனியாலே விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பலியானீரோ பரனே, ஏவைக்கும் விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பலியானீரோ. ஸோ இந்த கார்னுடைய அந்த ரூட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நான் சொல்லிடுறேன் பாருங்கள்.
இல்லைங்களா? இதான் அந்த ரூட்டு. இப்போ நான் இந்த பாட்டை நான் ரிதம் போட்டு வாசிக்கிறேன். பிரைஸ் லார்ட். தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா சர்ச்சில் வாசிங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.